நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 12வது வசனத்தை மறுபடியும் நீங்க வாசியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த இடத்துல பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் பிலிப்பிய சபையின் மக்களோடு கூட பேசுகிறதான இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். பவுலுடைய எத்தனையோ நிருபங்கள் வேதத்தில் காணப்பட்டாலும் சிலது கண்டிக்கிறதற்காகவோ சிலது கட்டளைக்காகவோ எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிலிப்பியருடைய புத்தகம் அப்படி அல்ல. பவுலுக்கும் இந்த சபைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அன்பு உண்டு, பாசம் உண்டு, பாராட்டு உண்டு. பவுல் தன்னுடைய அன்பையும் பாராட்டையும் பாசத்தையும் அந்த பிலிப்பியர் சபைக்கு அந்த பிலிப்பியர் சபைக்கு வெளிப்படுத்துவதாக எழுதப்பட்டது தான் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த பிலிப்பியர் சபை விசுவாசிகளை பார்த்து இந்த பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஹல்லேலூயா ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். இந்த இடத்துல பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன லட்சியம் வைத்திருந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை ஏற்படுத்தினாரோ நியமித்தாரோ அந்த நோக்கத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு லக்கை வைத்திருக்கிறார், ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆங்கில வேதாமத்தை வாசிக்கும் பொழுது இந்த பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனத்துக்கு என்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரெஸ்ஸிங் ஆன் டுவர்ட் கோல். சொல்லுங்க பாப்போம். ப்ரெஸ்ஸிங் ஆன் டுவர்ட் கோல் அப்படின்னா லட்சியத்தை நோக்கி ஊக்கத்துடன் முன்னேறுதல். சொல்லுங்க பாப்போம். லட்சியத்தை நோக்கி ஊக்கமுடன் முன்னேறுதல். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். நீங்கள் வசனத்தை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக். நீங்கள் இது எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா அதை ரிசீவ் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியான ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும். நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னா மணியை பார்த்து டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னா நீங்கள் எந்த அளவு அதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு அதை பொறுத்து தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார்? நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே, நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலே, அல்லது உங்கள் சொந்த குடும்பத்திலே உங்களை விட எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கும் பொழுது, படித்தவர்கள் இருக்கும் பொழுது, சாமர்த்தியசாலிகள் இருக்கும் பொழுது, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே, அதுக்கு எதுவும் நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் உண்டு. தேவன் நம்மை சந்தித்ததற்கான நோக்கம் உண்டு. தேவன் நம்மை பிடித்ததற்கென்று ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அது என்ன நோக்கம் நமக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கனி இல்லாதவர்களாக, பயன் இல்லாதவர்களாக, பிரயோஜனம் இல்லாதவர்களாக, தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு கொண்டு, தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய லக்கு என்ன என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வாரன் வெஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் எழுதின புக்கு பர்பஸ் ட்ரிவன் லைஃப், அது பயங்கர ஃபேமஸான புக். அந்த புக்கில் அவர் என்ன எழுதியிருப்பாரு, 30 நாளும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின்
நாம் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்று எழுதியிருப்பார். ஒரு மனிதன் எழுதின புஸ்தகத்தை பார்த்தே இத்தனை பேர் மனம் மாறுவார்களே என்றால், பரிசுத்த வேதம், மாறாத வேதம், அது நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்று நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நோக்கம் என்ன? நீங்கள் என்னதான் யோசிச்சிருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீர்கள்? தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தார்? நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நான் தேவனை தெரிந்து கொண்டேன் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தாயின் கருவிலே நீ உருவாகாததற்கு முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், அது கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்கென்று வாழாத ஒரு வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது ஆண்டவரை முழு உள்ளத்தோடு பின்பற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கலாம். எல்லாம் நீங்க செய்தது கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கின சர்வ வல்லவர், உங்களை உருவாக்கின தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார்? ஈஸியாக சொல்லலாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஓ, ஆண்டவருடைய துதியை சொல்ல நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். அது ஈஸி. ஆனால் வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையில் நம்ம வந்து உட்காந்துருக்குறோன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருப்திக்காக வந்து உட்காந்துட்டு போகக்கூடாது. உன்னை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு பிடிக்கிறத நான் பிடித்து கொள்ளுகிறது அல்ல, கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்திருக்கிறாரோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னை எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? என்னை ஆண்டவர் எதற்காக பிடித்து கொண்டார்? பிரச்சனை வந்தால் தலைதறிக்க ஓடுறதுக்காவா? ஒரு சின்ன எல்லைக்காக உயிரையே மாய்த்து கொண்டு சண்டை போடவா? நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோவில் அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காவா? எல்லாரும் விட நான் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காவா? நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கண்ணோட்டத்தின்படி நாம் பார்க்கிறபடியினாலே தான் இன்னும் இப்படிப்பட்ட தோல்விகளுக்குள்ளும் விழுகைகளுக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் பார்க்கிற பிரகாரம் நம்மை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை ரட்சித்தாரோ அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து 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 கொண்டே தான் இருக்கவே தவிர ஒரு நாள் இருக்கிற நிலைமையில் நம்ம இருக்க போகிறது கிடையாது. ஆமென். இந்த காலை வேளையிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசு எதற்காக என்னை பிடித்து கொண்டார்? ஒருவேளை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, பைபிளில் இருக்கிறதா சொல்ல முடியும். ஆனால் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்கள் இன்னர் ஹார்ட்டில் பேசும் பொழுது தயவு செய்து அதுக்கு விட்டு கொடுங்க. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள் தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தேவன் குறைவு கிடையாது, அவர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யார் மேலே தான்? அதான் ஆண்டவர் சொல்ற, வனாந்தரத்தில் இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும். அந்த கொடுக்குற அந்த வார்த்தை எங்கே போகணும்? இங்கே போகணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போகக்கூடாது. சொல்லுங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட மாட்டேன், சொல்கிறத மூளையில் வைக்க மாட்டேன். இது பிரச்சனை. ஒரு காம்ப்ளிகேட்டரி ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வர நினைக்கிறீங்களா? மூளைக்குள்ள வசனத்தை வைக்க மாட்டேன், அறிவுக்குள்ள வசனத்தை வைக்க மாட்டேன், என் இருதயத்தில் வைப்பேன். என் ஆவியில் அது கிரியை செய்யட்டும், என் ஆத்மாவில் அது கிரியை செய்யட்டும், என் வாழ்க்கையில் அது வெளிப்படட்டும். ஆமேன். எதற்காக தேவன் நம்மை பிடித்து கொண்டார்? நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம்.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நம்மை எதற்காக பிடித்து கொண்டார்? முதல் காரியம், தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஐக்கியம் என்னது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த சர்ச்சில் ஐக்கியமாக இருக்காங்க, நான் அந்த ஃபெலோஷிப்பில் ஐக்கியமாக இருக்கிறாங்க, நான் இவங்க கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க, நான் அவங்க கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனியன், யூனிட்டி, ஐக்கியம்? சும்மா சில வார்த்தை வந்து நம்ம அப்படியே ரொட்டீனாக யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? அப்படியே சர்வசாதாரணமாக பழக்க தோசத்தில் வந்துருச்சு. நிறைய வார்த்தைகள் அர்த்தம் தெரியாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? நிறைய விஷயம் நமக்கு அர்த்தமே தெரியாமல் நிறைய வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஐக்கியம் அப்படின்னா என்னது? ஒன்றாய் இருப்பது, ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண என்ன வேணும்? கான்வர்சேஷன் வேணும், டைம் ஸ்பெண்டிங் வேணும். வேற லைஃப் டிஸ்லைக்ஸ், லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்லாம் என்ன செய்திருக்கணும்? தெரிந்திருக்கணும். இப்போ நான் எங்கள் கேரிஸ் கூட ஐக்கியமாக இருக்கிறேன்னா அவங்களும் என்ன செய்யணும்? பேசணும். 5 நிமிஷமா? எஸ்டிடி கால் மாதிரியா இல்லை இன்டர்நேஷ்னல் கால் மாதிரியா? சீக்கிரம் வை, பில் ஏறின சீக்கிரம் வை 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 சட்டு புட்டுன்னு பேசி வை. அது ஐக்கியமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனோடு நடக்கையிலே காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து. பெரிய வம்புப்பா, ஆண்டவர்களை பேசிகிட்டே இருந்தா அவர் எடுத்துட்டாருன்னு நான் என்ன செய்வேன்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அப்படியா? ஐக்கியம் என்றால் உறவாடுகிறது, பேசுகிறது, விருப்பு வெறுப்புகளை சொல்கிறது. இப்போ அந்த கேரிஸ்க்கு எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குன்னா அவளோட ப்ளஸ் மைனஸ்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ தேவன் எதற்காக நம்ம அழைத்தார்? அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு. முதல் மனிதனை தேவன் படைத்தார். எத்தனையோ மிருகங்களை, பறவைகளை, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். ஆனால் மனுஷனை தேவன் எப்படி படைக்கிறாரு? பூமியின் களிமண்ணை, தன்னுடைய கரங்களை எடுத்து பூமியின் களிமண்ணை எடுத்து தன்னுடைய உருவத்தின்படியே ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவனை வந்து எப்படி, யாருடைய தோற்றத்தின்படி படைக்கிறார்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படியே ஆண்டவர் உண்டாக்குறாரு. ஒரு மிருகத்தை போல ஒரு தோற்றத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு மிருகத்திற்கு ஒத்த பாஷைகளை தேவன் மனிதனுக்கு கொடுக்கவில்லை. தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அடுத்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்னன்னு சொன்னால், அவருடைய சுவாசத்தை அந்த களிமண்ணிலே ஊதின பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அந்த மிருகங்களை ஆண்டவர் உண்டாக்கினார் உண்மைதான், ஆனால் மனுஷனை உண்டாக்கினதோ அவருடைய சாயலின்படி ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தில் ஆண்டவர் அவனை படைச்சார், உண்டாக்கினார், உறவாடினார், பேசினார், எவ்வளவோ காரியங்களை செய்தார். அதோட மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தில் அவனை எப்படி வைக்கிறாரு? ஆண்டு கொள்ளுகிறவனாக வைக்கிறார். ஆமென். அந்த பசுமாட்டுக்கிட்ட போய் பாலை வாங்கிக்க, இந்த மிருகத்துக்கிட்ட போய் இதை வாங்கிக்க, அப்படி அவனை சொல்லாம எல்லா ஆண்டவருடைய படைப்பின் எல்லா காரியத்திற்கும் மகுடமாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற ஒரு அதிகாரியாகத்தான் அவனை வைத்திருந்தார். ஆமென். தேவன் மனிதனை அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதற்கென்று உண்டாக்கினார். ஆனால் அந்த மேன்மையான திட்டத்தை அறிந்து கொள்ளாத முதல் மனிதனோ தேவனோடு கூட உலாவிக்கொண்டே உறவாடிக்கொண்டே பிசாசனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது கடவுளோடு கூட இருந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டு மனிதன் தனித்தவனாக மாறி போகிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஆனால் நாம் பாவம் செய்தால் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழந்து போவோம். இப்படி சந்தோஷமாக ஏதேனில் ஆரம்பித்த உறவு சத்துரு சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சனையாய் கிரியை செய்ததினாலே
ஒரு பெரிய பிளவு மனசுக்கும் தேவனுக்கு ஏற்பட்டது. மனுஷன் தேவனற்றவனாக, நித்தியவனாக, தேவனை விட்டு விலகினவனாக, ஆசீர்வாதமற்றவனாக ஒரு நிராதரவான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறான். ஆனால் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனோ தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு மறுபடியுமாக ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தானே வந்தார், 2016 வருஷத்துக்கு முன்னே தானே வந்தார். ஆனால் தேவன் மனுஷனா அவதாரம் எடுத்து வந்து அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்காக நமக்காக மானிட அவதாரம் எடுத்து வந்தது தான் 2016 வருடங்களை தவிர அவர் 2016 வயசுல தான் புதுசாக தோன்றின தேவன் அல்ல. கடவுள் மனுஷனாக மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மனுஷ அவதாரம் எடுத்து வந்ததுதான் அத்தனை ஆண்டுகள் ஆகிறது. நாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே நம்மை போலவே அவர் நமக்கு ஒரு கிருபாதார பலியாக வெளிப்பட்டார். ஆமென். ஆண்டவர் எதற்கு நம்மை அழைக்கிறார்? அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதற்காக. இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை நீங்கள் ரட்சிப்படையும்படிக்கு, ஆவியினாலே பரிசுத்தமாக்கும்படிக்கு ஆண்டவர் கூட எப்போ தெரியுமா ஐக்கியம் வைக்க முடியும்? அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவர் கூட ஐக்கியம் வைக்க முடியும். ஹல்லேலூயா. மனசு மாம்சமும் விரும்பினபடி நடந்து கொண்டு, உங்கள் சொந்த விருப்பத்துக்கு நடந்து கொண்டு நான் ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் 1ஆம் நம்பர் ஃப்ராட் யார் தான்? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இடத்துல ஐக்கியமாக இருக்கிறவர்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வாராவாரம் சர்ச்சுக்கு வர்றது பெருசு கிடையாது, வாராவாரம் காணிக்க போடுறது பெருசு கிடையாது, வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துறதும் பெருசு கிடையாது, ஏன் ஊழியம் செய்கிறதும் பெருசு கிடையாது. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? ஹல்லேலூயா. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதான் பைபிளில் போட்டிருக்கு, உங்களை நீங்களே நிதானித்து அறிவீர்களே ஆனால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கோவிச்சுக்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யலை, அவனுக்கு செய்கிறீங்க, இவனுக்கு செய்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளையா நீ இருந்தேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ இப்படி தான் இருக்கணும், ஒரு வழியை நான் வச்சுருக்கிறேன், அப்போ தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். உங்கள் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கா? ஒருவேளை ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாலும் அதனால் நீங்கள் சர்ச்சில் ஐக்கியப்படணும்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நீங்கள் இறந்தாலும் பரலோகத்துக்கு போவன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவரோட ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன், என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிச்சிருக்கிறாங்கிறதான உறுதி நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் ஐக்கியப்பட முடியும்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்று இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஐக்கியப்பட முடியுமே தவிர மற்றபடி கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒரு அடையாளம். ஜெபம்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும், பைபிள் வாசிக்கிறது ஆசையாக இருக்கும், சர்ச்சில் உள்ள மீட்டிங்ஸ் போகிறது ஆசையாக இருக்கும். ஜெபம்னால் ஐயோ ஒரு நாள் நல்லா இழுத்து மூடி தூங்கலான்னு பார்த்தேன், இவங்க 9 மணிக்கே ஜெபம் வச்சுருக்காங்க. ஒரு ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறி. பைபிள் வாசியா பெரிய தொல்லையாக இருக்குது, ஏதாவது ஒரு வசனத்தை கேட்டால் சொல்கிறதுக்காக நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு ரட்சிப்பு கேள்விக்குறி. எப்படி சின்ன பிள்ளை தாயை பார்த்தவனே குதிச்சு போய் அந்த பாலுக்கு ஓடுதோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் தான் உண்மையாக அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஊழியன்னா அது யாருக்கும் சோன்னு சோக்கு. கொஞ்ச நாள் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். 4 மணிக்கு எவ்வளோ ஜனங்கள் வருவாங்க, இன்றைக்கி பார்த்தா 2 3 கழுதை தெரிஞ்சு கட்டெருமான கதையாக தான் நடந்துட்டுருக்குது. ஸோ நம்ம வாஞ்ச நாளுக்கு நாள் கூடணுமே தவிர ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குறைஞ்சி போகக்கூடாது. ஏன்? நான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் சொல்ல சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. நீ சும்மா சர்ச்சுக்கு வந்து போகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அந்த ரட்சிப்பு இருந்தால் தான் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நமக்கு போராக தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிக்கப்படலையாங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது, செக்அப் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொன்னால், இந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்லாம் உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க.
ஜெபம் போரு, பைபிள் போரு, மீட்டிங் போரு, ஏதாவது கவுன்சிலிங் போரு, ஹெல்ப் போரு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ரட்சிப்பே வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை. நாளைக்கு ஒரு நாள் வரும்னு மாத்திரம் யோசிச்சிடாதீங்க. எனக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்டு, நான்லாம் ரட்சிக்கப்பட்டு புதுசாக சர்ச்சுக்கு போகிறப்ப எனக்கு வசதிகள் கிடையாது. அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு எனக்கு யோசனை, எக்ஸ்ட்ரா ஒரு தடவை நான் பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு யோசனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு அருமையான ஒரு தங்கச்சி, என்னை விட 2 வயசு குறைஞ்சவ. அந்த நாட்களில் எனக்கு சாப்பாடு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் தங்குவேன். அதுமாரி 3 சைக்கிள் இருக்கும், நாங்கள் 6 பேர் இருப்போம். சைக்கிளில் மாறி மாறி போயிட்டு வருவோம். கோடம்பாக்கத்தில் கெல்லிஸ்லேருந்து கோடம்பாக்கம் போகிறதுக்கு எனக்கு பைசா இருக்காது. அவள் சொல்லுவா, என் சைக்கிளை நீ வச்சிக்கக்கா, நீ அதில் வாக்கா அப்படின்வா. பார்த்தீங்கன்னா போன செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் அதிகாலையில் ஜெபத்தை அட்டன் பண்ணியிருக்கிறா. 11:30 மணிக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. 1:30 மணிக்கு அவள் பிணமானாள். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. தேவனுடைய காரியங்களை ஒரு நாளும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. என் ஆவியில் நான் உணர்றேன், யார் கூடவோ தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேசுனதே நான் பேசலை, நான் கொண்டு வந்தது கிடையாது, என்னத்தையோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் யாரு கூடயே பேசிகிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய காரியத்தை ஒரு நாளும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இப்பொழுது தான் சரியான நேரம். ஆண்டவருக்கு எதை செய்யறதுக்கு இப்பொழுது தான் நேரம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலை, நான் பிறகு நான் ரட்சிக்கப்படுவேன் நீங்கள் யாராவது உங்கள் இருதயத்தை சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, இது இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுது ரட்சணை நாள், வேறு ஒரு நாள் வராது. அதனால் நீ பார்க்க போகிறது கிடையாது. ஆமென். ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டால் தான் நம்ம ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்க முடியும். இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ஆமாம், அவர் உலக பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டார். நமக்கு படைச்சதனோட நோக்கம் அதுதான். நம்ம ரட்சிக்கப்படணும் தான் ஆண்டவர் நம்மளை படைச்சார். அதோட மாத்திரம் இல்லை, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும் தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தான், குற்றமற்றவர்களாக இருந்தால் தான் அந்த ரட்சிப்புங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அப்பொழுது தான் நம் தேவனை நம்ம ஐக்கியப்பட முடியும். ஆமென். பழைய சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சகவாசங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக இருக்கேன்னு சொன்னால் ஒரு ஆண்டவர் அறியாதவங்க கூட நம்ப மாட்டான். ஹல்லேலூயா. உங்கள் மனசே அதை அக்செப்ட் பண்ணாது. நம்மளுடைய ஸ்டேட்டஸை டிட்டர்மின் பண்ணுற அளவுகள் அது தெரியுமா? உங்கள் மனசாட்சி. ஹல்லேலூயா. உங்கள் மனசாட்சி சொல்லுதா நீ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கன்ட்டு? உங்கள் மனசாட்சி சொல்லுதா உன்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு? பூரண பரிசுத்தவன் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை ஆகி கொண்டு இருக்கிறோம். திஸ் இஸ் எ ப்ராசஸ். ஒரே நாளில் முடிஞ்சிடறது கிடையாது. நீங்கள் பரிசுத்தமான மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வைக்கின்ற அவசியமே கிடையாது. மரத்தில் பழம் பழுத்துருச்சா அந்த மரத்தில் எதுக்கு இருக்கணும்? தோட்டக்காரன் பறித்து கொண்டு போயிடுவான் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சில சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாயிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரேன். அது நடக்கிற விஷயமே கிடையாது. நம்மளே பரிசுத்தம் பண்ணக்கொள்ள முடியாது. பரிசுத்தமாக்குகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். ஸோ தேவன் எதற்காக நம்ம பிடித்து கொண்டார்? குற்றமற்றவர்களாக இருக்க, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க, ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட இருக்க. அப்படிலாம் செய்தாதான் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? ஐக்கியப்பட முடியும். தேவன் என்னை எதற்காக பிடித்து கொண்டார்? தேவனோடு கூட நான் ஐக்கியப்பட. சொல்லுங்க பாப்போம். தேவனை எதற்காக பிடித்து கொண்டார்? தேவனோடு கூட ஐக்கியப்பட. தேவனோடு கூட ஐக்கியப்படணும். என்ன காரியங்கள்லாம் நமக்கு வேணும்? ரட்சிப்பு வேணும், குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், பரிசுத்தம் வேணும். இதெல்லாம் இருக்கா? இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் சின்சியராக கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்னைக்கோ இல்லை, இப்போ கொடுப்பார், இன்னைக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் நீங்கள் நீக்குங்கப்பா, எனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை நீங்கள் தாங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவன் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க நம்ம அழைத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கேலிக்காரரோடு கூட, பரியாசம் பண்ணுகிறவர்களோடு கூட, கெட்ட கெட்ட காரியங்களை பேசுகிறவர்களோடு கூட, தெரு சண்டை போடுகிறவர்களோடு கூட, போக்கிரிகளோடு கூட, வீணரோடு கூட தயவு செய்து நீங்கள் ஐக்கியம் வைக்காதீங்க. தேவன் அவர்களோடு ஐக்கியப்பட உங்களை அழைக்கவில்லை.
அவர் எதற்காக அழைத்திருக்கிறார் நம்மை? பிதாவாகிய மகிமை மாட்சிமை வல்லமை நிறைந்த தேவனோடு கூட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் வாழை குழைச்சிட்டு போகிற இடத்துக்கு தான் போகன்ற மாதிரி நம்மளால் இருக்கக்கூடாது. ஆமீன். உங்களை ஆண்டவர் உன்னதமானவர்களாக பார்க்கிறார். நம்ம எதுக்கு சகத்தில் சேர் மாதிரி இருக்கணும்? நீங்கள் இப்போ இருக்கிற வேண்டிய இடம் இது இல்லை, இதை மாத்திரம் மனசில் வச்சுக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமை உங்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு அதை வைக்கவே கிடையாது. மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் மேலானவைகளை நோக்கட்டும். நம்முடைய கண்கள் உயரிய காரியங்களை பார்க்கட்டும். உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அதிசயங்கள் அற்புதங்களையும் பார்க்கட்டும். இன்னைக்கு நீங்கள் இந்த காரியத்தை கேட்டு கீழ்ப்படுவீங்கன்னா, இந்த காரியத்துக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்வின் லட்சியம் என்ன? உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் பிடித்து கொண்டார் நம்மை. அடுத்து நம்ம காரியத்தை பார்க்கலாம். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஹல்லேலூயா. எதுக்காக ரெண்டாவது நம்மள ஆண்டவர் பிடித்து கொண்டார்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. நன்மைகள் செய்கிறதற்கு, நல்லதை செய்யறதுக்கு தான் தேவ பிள்ளைகள் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள நன்மை வாசமா இல்லை. மனுஷன் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகள் எதற்காக பிடிச்சு கொண்டார்? நல்ல காரியங்களை செய்ய, நன்மைகளை செய்ய, நற்கிரியைகளை செய்ய. ஆமேன். யாராவது நீங்கள் நல்லது செய்திருக்கீங்களா? அரசியலுக்கு வந்தால் தான் நல்லது செய்யணும்னு கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்களோ, ஏசப்பா பிள்ளையா மாறுறீங்களோ, அன்னைக்குலேருந்து நன்மை செய்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆமேன். ஒருவேளை நீ செய்த நன்மைக்கு தீமை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நன்றி கட்ட உலகத்தில் நம்ம வாழுகிறோம். ஆனால் நன்றி கட்ட உலகத்தில் வாழ்ந்தாலும் நன்மையைத்தான் நீங்களும் நானும் செய்யணுமே தவிர, ஐயோ இவங்க நன்மையா இல்லையே, அவங்க உண்மையா இல்லையே, இவங்க இதை நினைக்கல அப்படிலாம் நீ யோசிக்காதீங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. வேதத்தில் பாருங்க, இந்த நற்கிரிகளை குறித்து நிறைய வசனத்தை பார்க்கலாம். நிறைய வசனங்கள். எந்த இயேசு கேட்குறார் யோவான் சுவிசேஷத்தில், யோவான் 10:32, நான் செய்த எந்த நற்கிரிகளை கண்டு என் மேல் கல்லெறிகிறீர்கள்? இயேசு நல்ல காரியங்களை செய்தார். தீத்துல பார்க்குறோம், நற்கிரிகைகளுக்கு மாதிரியாக உன்னை காண்பின்னு எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 1:5 பார்க்குறோம், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் முடிய மட்டும் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:18 பார்க்கிறோம், நற்கிரியைகள் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருந்து. 1 தீமோத்தேயு 6:18 பார்க்கிறோம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். ஏதோ புண்ணியத்துக்கு 1-2 செய்யறது கிடையாது. எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:12 வாசிக்கிறோம். அதை மாத்திரம் வாசிங்களேன். 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. எப்போ மகிமைப்படுத்துவாங்க? புறஜாதிகள் தேவனை எப்போ மகிமைப்படுத்துவாங்க? நம்முடைய நற்கிரியைகளை பார்த்தான் மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. எச்ச கையில் காக்கா ஓட்டாத கேஸாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன். சொல்லுவாங்க சில பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் சின்ன வயசில் நான் கேட்டிருக்கேன் அந்த பழமொழி, வாய் வாழைப்பழம் கை கரணக்கிழங்கு. கேட்டிருக்கீங்களா அந்த பழமொழியெலாம்? நானும் சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ நம்ம எப்படி தான் இருக்கணும்? நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கறது ஒரு நற்கரியை. சில காரியங்கள் சுபாவங்களில் வெளிப்படுறது, வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், மற்றவங்களை உற்சாகப்படுத்தி பேசுறது, மற்றவங்களை ஊக்கப்படுத்தி பேசுறது, மற்றவங்களை தட்டி கொடுக்கறது, மற்றவங்க முன்னாடி வர்றதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. எந்நேரமாக அள்ளி கொடுக்க நம்ம இடத்துல பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சரீர பிரகாரமாக உதவி செய்ய நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்தி பேச நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன்.
ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருக்கும் நம்ம பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நற்கிரியைகள் பேசும் தெரியுமா? அல்லேலூயா. நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் பேசும். தொற்காள் மரித்து போகிறாள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்க, அவ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த வஸ்திரங்கள் ட்ரெஸ்ஸையெல்லாம் கொண்டு வந்து, ஐயோ உயிரோடு இருக்கும் பொழுது இதெல்லாம் இந்த அம்மா எனக்கு செய்து கொடுத்துச்சே, இது என்னை விட்டு போயிடுச்சுன்னு அழுகுறாங்களாம். நீங்கள் நானும் சாவும் பொழுது சாவர வீட்டில் தான் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். போன வாரம் அந்த சாவுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு பெரிய அதிர்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. 23 வருஷங்கள் அவளுக்கு எனக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட நான் ஃபோன் நம்பரை வாங்கினேன். அப்போயாவது நான் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ ஒரு ஆதங்கம் இருந்திருக்காது. அந்த மரண ஆராதனையில் ஒரு ஆராதனையாக வச்சாங்க பாருங்கள், 10 மணிலேருந்து 12 வரைக்கும். அந்த முழு சபையும் அழுதது. அல்லேலூயா. யூத் குரூப்லேருந்து அழுகிறாங்க, பெண்கள் இதுலேருந்து அழுகிறாங்க, பாஸ்ட் ஒரு பக்கம் புலம்புறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றுமே செய்யாமல் இருந்தா அசந்துட்டேன், இப்படிலாம் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அசந்துட்டேன். ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய சாட்சி, சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. நல்ல கிரியைகள் பேசுங்க. டிஜேஎஸ் தினகரன் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். அடிக்கடி அவர் சொல்லுவார் தன்னுடைய ரட்சிப்புக்கு யார் காரணமாக இருந்தது என்று சொல்லி. அவருடைய சித்தப்பா அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார். வேலை கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் போனேன். அப்போ என்னுடைய சிறிய தகப்பனார் வழியில் என்னோட கூட பேசினார், ஆண்டவருடைய அன்பை சொன்னார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நல்கிரியைகள் பேசும். அல்லேலூயா. மதர் தெரசா அவங்கள பற்றி இன்னைக்கு நம்ம பேசணும். என்ன காரணம்? அவங்க செய்த நற்கிரியைகள். ஏன் தேவன் நம்ம எதற்காக பிடித்து கொண்டார்? நல்ல கிரியைகளை செய்யும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டார். ஆமே. நம்ம செய்ததை ஒரு நாள் சொல்லி காட்டக்கூடாது. பைபிள் சொல்லுது, உன் வடது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. தார தப்பட்டை அடிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஹெல்ப் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல பாருங்கள், இந்த கல்யாண மண்டபத்தில் போய் பாருங்கள், டியூப் லைட் இவர் உபயம், ஃபேன் இவர் உபயம். ஆண்டவர் சொன்னார், பூமியில் தெரிஞ்சுன்னா உங்கள் பலன் நீங்கள் எதில் அடைஞ்சி தீர்ந்தாயிடுச்சு. நல்ல கிரியைகள் செய்யணும், அதுதான் நம்ம டியூட்டி. சரியா? அதை பெருசாக நல்லா மேக்னிஃபை பண்ணுறது நம்ம வேலையே கிடையாது. ஆமேன். ரகசியமாக இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஏன்னா வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார்? நன்மைகளை செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக. அல்லேலூயா. அடுத்து நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? முதல்ல பார்த்தோம், எதுக்காக தெரிஞ்சு கொண்டார்? தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்காக நான் பிடிக்கப்பட்டேன். சொல்லுங்க பாப்பா. தேவனோடு கூட பிடிக்கப்பட்டேன். இரண்டாவது, நல்ல காரியங்களை செய்ய நான் பிடிக்கப்பட்டேன். நல் கிரியைகளை செய்ய நான் பிடிக்கப்பட்டேன். மூன்றாவதாக தேவன் நம்ம எதற்காக பிடித்து கொண்டார்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் நம்மளை பிடிச்சாரு? தம்முடைய மொயின் சத்தம் தான் வருது, கிளியரா ஒண்ணு. இது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அவருடைய புண்ணியம் தான் என்னது? ரட்சிப்பின் சுவிசேஷம். வேதத்தில் வாசிக்கிற சங்கீதங்களின் புத்தகத்திலே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. புண்ணியம் என்னது? சுவிசேஷம். அப்படி சுவிசேஷத்தை சொல்றவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பட்ட பேர் என்னது? வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகம் ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாயும், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும். அவருக்கு சொந்தமான ஜனம். யார் அது? யாருக்கு அந்த பட்டம்? சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்காக. லூக்கா 4:18 இயேசு சொல்றார். என்ன சொல்றார்? வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? சுவிசேஷம் பிரசங்கிக்க அபிஷேகம் பண்ணினார். இயேசுவுடைய நாட்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் இந்த லூக்கா புத்தகத்தில் நிறைவேறுகிறது. இன்னைக்கு அபிஷேகம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? டவுட்டா இருக்கா பெற்றமா பெறலையான்ட்டு? எத்தனை பேர் நான் அபிஷேகம் பெற்றவங்க தான் கை தூக்குங்க. எத்தனை பேர் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க?
எத்தனை பேர் நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்க? அப்போ நீங்கள் பெற்ற அபிஷேகம் கரெக்டா? சரி, இது வரைக்கும் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இன்றைக்கி என்ன செய்யுங்க? சுவிசேஷம் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்னது? கற்பனை கேட்கல, கட்டளை. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அது நாங்கள் பார்த்துக்குவோம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றது என்னது? கடமை. எப்படி ஒரு புருஷன் மனைவியை காப்பாற்ற வேண்டியது அவனுக்கு கடமையோ, எப்படி மகன்கள் பெற்றோரை காப்பாற்ற வேண்டியது ஒரு கடமையோ, எப்படி மனைவிகள் குடும்பத்தை நடத்த வேண்டியது ஒரு கடமையோ, அதே போல தான் அருமையான தேவ பிள்ளையே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது உனக்கு கடமை. அது பாஸ்டர் பார்த்துக்குவாருன்னு சொல்லக்கூடாது. அது யாருடைய வேலை தான்? உங்களுடைய வேலை. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ சொல்லுங்க பாப்பா. எனக்கு ஐயோ. இந்த வார்த்தையை சொல்றப்ப பயமா இருக்குல்ல? சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால், பிரசங்கன்னா அந்த மைக்கு, இந்த ஸ்டேஜ் அதெல்லாம் விட்டுருங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் மைக்கு அதான் பிரசங்கம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது பிரசங்கம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி சொல்கிறீங்கள, அதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. இங்கே சொல்கிற சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமை. இதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை, திருவசனத்தை ஜாக்கிரதையாக. சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒரே ஒரு வார்த்தை, நீ சொல்கிற வார்த்தை அன்னைக்கு அவனை ரட்சித்திருக்கோம். ஹல்லேலூயா. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஐயோ, ஒரு ரத்த படிக்கு நான் பொறுப்பாயிட்டனே. சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் ஆண்டவர் கிருபையில் நிறைய நேரங்கள் அந்த இயேசுன்ற ஒரு வார்த்தையாக நான் ஆட்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் சொல்கிற அந்த இயேசுன்ற ஒரு வார்த்தை ஒருவேளை தேவாவியான கிரியை செய்தார்னா அது ஒரு ஆத்மாவை மாறும் அல்லவா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அது சுவிசேஷத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேச்சா ஒன்று சொல்லி வச்சிடுறேன், ஏதாவது ஒரு நன்மை நடந்துடாத, அப்படி கிடையாது. அது நடக்காமே போகட்டும். ஆனால் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடவே கூடாது. அதான் பவுல் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் 20:24 வாசிக்கலாம். அதோட இன்னொரு வசனம் ரோமர் 10:15 வாசிங்களேன். சுவிசேஷம் சொல்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி. எவ்வளவு அழகா இருக்கு. யார் காலு? ஹை ஹீல்ஸ் போட்டு, நெயில்ஸ்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி, பாலிஷ் போட்டு, அப்படி ஒய்யாரமாக ஒயிலாக இல்லாட்டி மெஜஸ்டிக்காக நடந்து போகிற கால்களை பார்த்து அழகாக சொல்கிறாங்களா? இல்லாட்டி ஒரு செருப்பு இல்லாமல் பித்தத்தில் வெடித்து போய் ஒரு அலங்கோலமாக இருக்கிற காலை பார்த்து அழகாக இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரா? உன் கால் எப்படிப்பட்ட காலாக இருந்தாலும் அது சுவிசேஷத்திற்காக நடக்கிற காலாக இருந்தால் அது அழகுள்ள கால்கள் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மெச்சிக்குவார். உன் கால் எவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டில் சொல்லுவாங்க, உன் காலை காமிச்சார பார்க்கவே பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் கால் எப்படி இருக்கு? ஏன் அழகாக இருக்கு? சுவிசேஷம் சொன்னதுனால. அருமையானவர்களே, எதுக்கோ நீங்கள் ஆசைப்படுறீங்களேன், ஆண்ட பாதத்தை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:24 நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் உயிர் கூட எனக்கு பெருசு கிடையாது, தேவனிடத்தில் பெற்ற அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட ஆதங்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. நம்ம காரியமே யோசிக்கிறோம், இது நடக்கல, அது நடக்கல, இது வேணும், அது வேணும், அடுத்த லெவலுக்கு இப்படி போகணும். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற இந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம எந்த அளவு தீவிரமாக இருக்கிறோம்?
ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருடைய ஓட்டத்தெல்லாம் முடித்து பரலோகத்துக்கு போகும் பொழுது தேவ தூதர்கள்லாம் கரங்களை தட்டி கரகோஷமிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ சீஷர்கள் அந்த தேவ தூதர்கள்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, வெல்டன் ஆண்டவரே, சூப்பராக நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறோம். என்ன கேள்வி? இவ்வளோ பெரிய ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்து விட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, மிச்சம் நீங்கள் விட்டு வந்த பணியை யார் செய்வார்கள்? உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாரையும் நம்பலை, எங்கள் சீஷர்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ அந்த தேவதூதன் பார்த்து சிரிக்கிறாங்களாம், ஆண்டவரே, அவன்களையா நம்பினீங்க? ஒருத்தன் கேட்டான், வானத்திலேருந்து அக்கினியை இறங்கி அவங்கள எரிச்சு போடட்டமான்னு. இன்னும் 2 பேர் பதவிக்கு போட்டி போட்டவனுங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தவன், ஒருத்தன் மறுதளிச்சவன். இவங்களையா நம்பி நீங்கள் விட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாராம், மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே இவர்களை தவிர எனக்கு வேறு ஆட்கள் இல்லை என்று சொன்னாராம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தீவிரமான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் யாரையுமே எதிர்பார்க்கல, ஆனால் உங்களை என்னையும் தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு தேவை. சொல்லுங்க பார்ப்போம். என் வாய் ஆண்டவருக்கு தேவை, என்னுடைய கைகள் ஆண்டவருக்கு தேவை, என்னுடைய கால்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே ஒரு தேவதூதரை வச்சு ஒரு நொடியில் முழு உலகத்தையும் ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்ல வைக்க முடியும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, கதவடைக்கப்பட்ட தேசங்கள், இரும்பு திரை போன்ற தேசங்கள், அநேக முஸ்லீம் தேசங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. கூட்டமாக வர்றாங்க. முஸ்லீமில் அந்த அந்த எப்படி நம்ம பாஸ்டான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. ஹை அஃபிஷியல் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. யாரும் போய் சுவிசேஷம் அவங்களுக்கு சொன்னாங்களா? கிடையாது. தேவன் ஏஞ்சல்ஸ் மூலமாக, தேவ தூதர்கள் மூலமாக அவரை பிரத்யட்சமாக பல விதங்களிலே இந்த நாட்களில் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரால் அந்த காரியம் முடியும். ஆனாலும் தேவன் உங்களை என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு இன்டர்வியூக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு கறி கடைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், துணி வாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் தேவனுடைய காரியத்தை எப்படி வைக்கிறோம்? பிரதான வேலை, பெரிய வேலை, மகத்துவமான வேலை, மாறாத வேலை, என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற வேலை. இது என்ன செய்யறோம்? பிந்தி வைக்கிறோம். யாரோ செய்துக்கிட்டோம், யாருக்கோ இல்லை. கர்த்தர் உங்களை பிடிச்சதான நோக்கம் அவருடைய மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. அந்த மகிமையான சுவிசேஷத்தை வார்த்தையினால இல்லை, தேவனுடைய கிரியைகளின் மூலமாக அறிவிக்க வேண்டும். ஜனங்களை பார்த்து நீயா வந்து சொல்ற நிலமெல்லாம் மாறி உங்களிடத்துல தேவன் செய்கிற செயல்களை பார்த்து அவர்களாகவே உங்களை தேடி வரணும். அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வந்து விட்டது. அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மோடி மஸ்தான் மந்திரமா? தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து கதறும் பொழுது அந்த வரங்கள் கிரியை செய்யும். உதிக்கிற ஒரு ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஒளி என்ன செய்யணும்? உதிக்கணும். எப்படி உதிக்கும்? ஒளி எப்படி உதிக்கும்? அவருடைய பாதங்கள் பிரகாசிக்கிற வெண்கலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. உலைக்களத்திலே காய்ச்சி உருக்கி ஊற்றப்பட்ட வெண்கலம் போன்ற பிரகாசமுள்ள பாதங்களை உடைய தேவனுடைய பாதத்திலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அமரும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற பிரகாசம் நமக்குள்ளே வரும் பொழுது உதிக்கிற ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. எங்கெங்கயோ அற்புதம் நடக்குது, இங்க மாத்திரம் நடக்கலையே. காரணம் ஆண்டவரா? ஆளை பார்த்து ஆள் செய்யறாரு அவரே? காரணம் நான் தான் காரணம். சொல்லுங்க பாப்போம். நான் தான் காரணம். ஒளி எனக்கு 9 விலைக்கு வாங்குவேன், நேரம் சரியா இருக்கே. வர்றவங்க போறவங்க எல்லாம் அவங்களுக்கு பாடு பார்க்கவே எனக்கு நேரம் போயிடுதே. என்ன செய்யலாம்? ஒளி உதிச்சாதான் ராஜாக்கள் நடந்து வர முடியும். ஒளி உதிக்கணும்னா தேவனுடைய பாதம் தான். அதுக்கு தான் நாங்கள் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு ஜபத்திலே கலந்து கொள்ளுங்கள். தேவன் எதற்காக அழைத்தார்? அவரோட ஐக்கியமாக இருக்க, அடுத்து நற்கிரிகளை செய்ய, அடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க. அடுத்து தேவன் எதற்காக நம்ம அழைச்சார்? கடைசியாக நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. நம்ம அழகா பாடணும். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். எதுக்காக பிடிக்கப்பட்டான்? எதுக்காக பிடிக்கப்பட்டோம்? பரலோகம் போகிறதுக்காக பிடிக்கப்பட்டோம். இந்த நிச்சயமே உங்களுக்கு இல்லையா? இன்னும் நமக்கு இந்த உலகம் சந்தமா? இந்த உலகம் நமக்கு சந்தமா? நேற்று ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஹவுஸ் ஓனர். அவங்க சொன்னாங்க, ஹைதராபாத்தில் ஒரு வீடு இருக்குது, கேரளாவில் ஒரு வீடு இருக்குது, எர்ணாவூரில் வீடு இருக்குது, இதோ இந்த ஃப்ளாட்லேயே இது நீங்கள் இருக்கிற ஒரு வீடு இருக்குது, அடுத்த பிளாக்ல ஒரு வீடு இருக்குது. நாங்கள் ஹல்லேலூயா. 10 வீடு நமக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? வீடு வேணும். ஹல்லேலூயா. இந்த பரலோக சிந்தை நமக்கு இருக்கா? நீங்கள் எவ்வளோதான் கஷ்டமாக உழைச்சாலும், இது ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தேன், மனுஷன் யாருமே சண்டை போட்டு கொள்ளாத ஒரு இடம்னு போட்டு ஒரு பிணக்குழியை வெட்டி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு தான் மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சண்டை போட மாட்டான். இன்றைக்கி பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோம்? இவங்க கார் வாங்கினா நானும் வாங்கிடணும், இவங்க வண்டி வாங்கினா நானும் வாங்க, அதோட ஒரு ஸ்டெப் லேட்டஸ்ட்டாக இவங்க சேலை வாங்கினா. அருமையான சகோதரிகளே, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும். ஹல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது என்ன வைக்கக்கூடாது? நம்பிக்கை. சாப்பிட இருந்தால் ஓகே, அந்தந்த தேவைகள் சந்திக்கப்பட்டால் ஓகே. அவங்கள மாதிரி நான் மாறணும்னு ஆசை, அதை இப்படி ஆசைப்படுங்க. இவரை விட நல்லா ஜெபம் பண்ணணும். போட்டிக்காக அல்ல, போட்டிக்காக கிடையாது, எதையுமே போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மோட்டிவேஷன்லாம் எப்படி இருக்குது? நம்ம எதுக்காக வாழறோம்? பிள்ளைய நல்ல டாக்டருக்கு, அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க, சந்தோஷம், படிக்கட்டும். அவங்க நல்ல பெரிய மாளிகை வாங்குறாங்க, நானும் வாங்கிடணும். வாங்க, வீடு வாங்க, மஸ்ட்டு தான் நமக்கு தேவை. குடியிருக்க ஒரு வீடு வேணும். 10 வீடு வாங்கினா 10 நீ குடியிருக்க முடியுமா? சரி, 10 சேலை தான் வாங்குங்களேன், 10 சேலை தான் வாங்க. இன்றைக்கி நான் பீரோவை திறந்தேன், எதை கட்டலாம்? ஒன்று தான் நடக்க முடியும். நம்ம ஆசை பெருசாக இருக்குது. பரலோகத்தின் காரியங்களை தான் நிறைய நம்ம என்ன செய்யணும்? ஆசைப்படணும். அந்த தெய்வீக காரியத்தில் நீங்கள் ஆசைப்படுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட வர. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம செய்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? கூட கொடுக்கறது தான் தேடுறது, குடுக்குன்னு ஓடே போயிடுது. சரியா? தேவையில்லாத தான் தேடுறோம், அது முன்னே ஓடி, நம்ம அது பின்னுக்கு ஓடிட்டே இருக்கோம், லைஃப்பில் பர்பஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது மற்றதெல்லாம் ஐயோ என்னை பிடிச்சிக்க, உனக்கு தானே, வந்துரு அப்படி தான் வருமே தவிர நம்ம அது பின்னுக்கு ஓடுற அவசியமே கிடையாது. தேவன் நம்ம எதுக்காக பிடிச்சு கொண்டார்? பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேர் இந்த உலகத்திலே நீடிச்ச நாளாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் நிலையுள்ள ராஜ்யம். அதான் எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு எங்கே தான் நமக்கு? நம்ம எந்த சிட்டிசன்ஸ் தான்? நம்ம சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கு? அமெரிக்காவில் போய் நான் க்ரீன் கார்டு வாங்கி இருக்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்கள் வேறு பரலோகம் சிட்டிசன்ஷிப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆயுஷ் நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், 104 வயசு 103 வயசு பாட்டியெல்லாம் கூட ஃபேஸ்புக்கில் காட்டுறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இந்த பரலோகத்தை குறித்து என்னைக்காக நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கூட்டம்னா 3ஆவது நாள் பரலோகத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி மெட்டீரியல் உலகத்தில் பிசாசு நல்லா நம்மளை வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி? நிறைய சேர்க்கணும், நிறைய படிக்கணும், நிறைய வாங்கணும், நிறைய கொள்ளணும், இப்படி நம்மளே உயர்த்தக்கூடிய ஒரு தந்திரத்தை பிசாசு நமக்குள்ளே போட்டுட்டதுனால பரலோகத்தை பற்றி நமக்கு எண்ணமே கிடையாது. பரலோகம் எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? யார்கிட்ட பார்த்துட்டா வந்தாங்க சும்மா பரலோகம் எங்கே எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்ருக்கேன்றீங்களா? நம்ம வேதத்தை திருப்பி கொள்வோம். வேதம் சொல்கிறத வச்சு தான் நமக்கு இருக்கே தவிர மற்றபடி பரலோகத்தில் குடிசை வீடு இருந்துச்சு, இவங்களுக்கு இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் கதை தானே தவிர நிஜமாக நமக்கு உண்மையாக பையன்னு தெரியாது. ஆனால் நமக்கு சொல்லுகிறது 21வது அதிகாரம் என்று வாசிக்கிறேன் நினைக்கிறேன். வாசிங்களேன், 3வது வசனம் 4வது வசனம்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட தேவன் தாமே அவர்களோட கூட. வாசிங்க ஒரு நிமிஷம். இப்போ ஒரு சத்தியம் உறுதி ஆயிடுச்சு. பரலோகத்தில் யார் இருப்பாங்க? தேவன் எப்படி இருப்பாரு? தேவன் தாமே அவர்களோட கூட இருப்பார். இது ஆசீர்வாதம். இது நம்ம சந்தோஷமா இல்லையா? தேவன் நம்ம கூட இருக்கிற சந்தோஷமா இல்லையா? கருப்பா உள்ளது, பல்ல நீட்டந்து, அதெல்லாம் நம்ம கூட இல்லாமல் தேவன் எங்கே இருக்கிறாரு? என்ன செய்கிறாரு? சொல்ல மாட்டீங்களா? நம்ம கூட சந்தோஷம் தானே? சொல்லுங்க, தேவன் என்னோடு இருப்பார். அடுத்து 4வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனிமே அழ வேண்டாம். ஹல்லேலூயா. அங்க அழுகை கிடையாது. ரைட். அடுத்து, இனி மரணமும் இல்லை, அங்க சாவு கிடையாது, துக்கமும் இல்லை, துக்கம் கிடையாது, அலறுதலும் இல்லை, அலறுதல் கிடையாது, வருத்தமும் இல்லை, வருத்தம் கிடையாது, முந்தினவைகள் ஒளிந்து போயின, பழைய காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இது சந்தோஷமா இல்லையா? அதுக்கும் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னொருக்க வாசிங்க தேவகுமாரி 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். அடுத்து, இனி மரணமும் இல்லை, ஆமென், துக்கமும் இல்லை, ஆமென், அலறுதலும் இல்லை, ஆமென், வருத்தமும் இல்லை, ஆமென், முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஆமென். ஹல்லேலூயா. 5வது வசனம் வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி கீழே பாருங்க, 11வது வசனத்தை வந்து வாசிங்களேன். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும். பரலோகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அடுத்து, பளிங்கு நுனியிலுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். 18வது வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. 19வது வசனம். நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும், அஸ்திபாரங்கள் ரத்தினங்களினால், கருங்கல்லினால் அல்ல, ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், வச்சிரக்கல். 2வது இந்திரநீலம், இந்திரநீலம். 3வது சந்திரகாந்தம், சந்திரகாந்தம். 4வது மரகதம், மரகதம். 5வது கோமேதகம், கோமேதகம். 6வது பதுமராகம், பதுமராகம். 7வது ஸ்வர்ணரத்தினம், ஸ்வர்ணரத்தினம். 8வது படிகப்பச்சை, படிகப்பச்சை. 9வது புஷ்பராகம், புஷ்பராகம். 10வது வைடூரியம், வைடூரியம். 11வது சுனீரம், சுனீரம். 12வது சுகந்தி. இவைகளே. ஒரு நிமிஷம். இதெல்லாம் என்னது? என்னது? ரத்தினங்கள். என்னது? ரத்தினங்கள். பொற்கள், விலையேறப்பட்ட கற்கள். இதெல்லாம் பாதி பேர் ஏதோ அடுத்தவங்க பேர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. சுகந்தி, சுனீரம், பதுமராகம். அல்லேலூயா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பரலோகத்தில் இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட கற்களை வச்சு அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பரலோகமே எப்படி தான் இருக்கும்? சுத்த பொண்ணுனால தர இருக்கும். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட கற்கள். நம்மலாம் டியூப்ளிகேட் வைரம் வாங்காட்டியும் டியூப்ளிகேட் கல்லெல்லாம் போட்டு ஜொலிக்குது பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. ஆண் வாயை பழக்கிற அளவு வித்தியாசமான விலையேறப்பட்ட கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 22 வாசிங்களேன். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அல்லேலூயா. அடுத்து 23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, ஆமென். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. அல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிச்சம் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. தேவனுடைய மகிமையினால் வருகிற பிரகாசம், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பிரகாசம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னா நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அடுத்த வாசி 24. யார் அதுல போக முடியும்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 25. அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ராக்காலமே கிடையாது. அடுத்து, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். மகிமை கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. 2 குவாலிஃபிகேஷன் பரலோகத்துக்கு போக. 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். 3வது, 2வது யார் போக முடியாது?
தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. இந்த இவ்வளோ பெரிய மாளிகைக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். ப்ளஸ் என்னது? என்னது? புஸ்ஸுன்னு அதை கரெக்டாக சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஒரே ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சிம்பிள் என்னது? ரட்சிக்கப்படுறது. யார் போக முடியாது? தீட்டுள்ளது அருவருப்பு பொய்யையும் நடப்பிக்கிறோமாகிய ஒன்று. தீட்டுள்ளது, தீட்டுன்னு நம்ம நினைக்கிறோம், சாவு தீட்டு, இந்த தீட்டு, அந்த தீட்டுன்ட்டு. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுக்கு உள்ள போகிறத மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர்றது. ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, அப்படிதானே? அதுதான் தீட்டுப்படுத்தும். சரியா? தீட்டு உள்ளது என்ன செய்யாது? போவாது. வீட்டில் நீங்கள் போய் பாருங்க, இந்த வசனம் எங்கே இருக்குது ரெஃபரன்ஸ் எடுத்து எதெல்லாம் தீட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் பாருங்க. அடிச்சா அடுத்து பாருங்க 22ல், அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வெரி குட். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க 22:2 வாசிக்கலாமா? 2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்களுக்கு அங்கே ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு விருட்சத்தின் கனிகளை வச்சிருக்கிறாரு. சுகர் ஏறிடுச்சு, ப்ரெஷர் ஏறிடுச்சு, 600 தாண்டிடுச்சு, 400 தாண்டிடுச்சு, அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. எலும்புல பிரச்சனை, நரம்புல பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, எந்த பிரச்சனை என்ன செய்யாது? ஆரோக்கியம் அந்த இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து 5வது வசனம் வாசிங்க. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அங்க என்ன பண்ண போறோம்? அரசாள போகிறோம். ஹல்லேலூயா. என்ன பண்ண போறோம்? அங்க போய் அரசாளனா இங்க என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழிகள்ல நடக்கணும். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 11, 12 மாத்திரம் வாசிங்க, முடிச்சிடலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், அக்கிரமம் செய்யறோம் அக்கிரமம் செய்யட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் நீ எப்படி இரு? பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் பரிசுத்தமாயிரு. ஏனென்றால் சீக்கிரமா ஆண்டவர் வரப்போகிறாரு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் அளிக்கிறதான பெலன் அவரோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறாங்களா, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் தெரியாமல் இருக்கா, மனுஷன் உங்களுக்கு ரிவார்டு கொடுங்கன்னு ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. நாள் ஒன்று வருகிறது, ராஜாதி ராஜா நியாயாதிபதி ஆகிய ராஜா, நியாயம் செய்கிற ராஜா வரப்போகும் பொழுது நீதி செய்கிறவர்களுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக அவர் வந்து கொண்டு இருக்கிறார். நம்ம கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம், ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டீங்க. இனி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் என்னென்ன காரியங்களை சரி பண்ண வேண்டுமோ அதெல்லாம் சரி பண்ணி கொள்ளும் பொழுது ஆண்டவரால் எதுக்காக நம்ம பிடிக்கப்பட்டோங்கிறதான அந்த நோக்கத்தின்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் தான் ஜெபம் பண்ண, நான் இப்போ ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. உங்கள் மனசில் தேவன் கிரியை செய்த காரியங்கள் உண்மையாகவே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இது ஒரு மனுஷன் பேசுகிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்.